Hi all, welcome back to my channel Grammar Made Easy. Beautiful things happen when you distance yourself from negativity. எதிர்மறையிலிருந்து நீங்கள் விலகும் போது அழகான விஷயங்கள் நடந்தே தீரும். With that note, let's get into today's video. நேத்து வீடியோ முடிக்கும் போது நீ இப்படி சாப்பிட்டேன்னா கிளாஸ் ரூம்ல தூங்கி வலிய போற. நீ இப்படி சாப்பிட்டேன்னா கிளாஸ்ல தூங்கி வலிய போற. இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு கேட்டிருந்தேன். இதுக்கான ஆன்சர், consuming such a meal will undoubtedly lead you to nodding off in the class. Should you continue to eat in this manner, you'll inevitably doze off in the class. If you keep eating like this, you'll be hitting the snooze button in the class. இப்போ நாளைக்கான கேள்வி, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா உன் தோலை உரிக்க போற. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா உன் தோலை உரிக்க போற. இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா காமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர்ஸை டிராப் பண்ணுங்க. இதுதான் நீங்க என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.